இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய மாற்றமா நடந்துச்சு. அது விஜய் சார் சொன்ன மாரி தான். நான் வந்து ஒரு அஜித் சாரோட ஃபேன் தான். அ அஜித் சார் சொன்ன மாரி ஒருத்தவங்கள பிடிக்குதுன்றதுக்காக இன்னொருத்தவங்கள வந்து நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது. அஜித் சார எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அதே அளவுக்கு விஜய் சாரையும் பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. 2026 எலெக்ஷன் தமிழ்நாடோட எலெக்ஷன பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய மாற்றமா நடந்துச்சு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு பக்கம் மூத்த கட்சி, இன்னொரு பக்கம் 75 வருஷமா ஆண்ட கட்சி. பவள விழா கொண்டாடுற அளவுக்கு இருக்கிற கட்சி. இப்படிப்பட்ட கட்சிகளையும், இன்னும் சில கட்சிகளையும் எதிர்த்து, தனி ஒரு மனுஷனா போராடி, இன்னைக்கு முதலமைச்சரா நாற்காலியில அமர்ந்திருக்கிறார் விஜய் சார் அவர்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதுவரையிலும் எனக்கு வந்து அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும், வோட் கவுண்டிங் எப்படி போகுது, சட்டசபையில என்ன நடக்குது, அத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு ஆசை எதுவுமே இருந்ததில்ல. ஆனா விஜய் சார் 2026 வந்ததுக்கப்புறம் எனக்கு அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும், அரசியல்ல என்னதான் நடக்குது, அரசியல்ல வோட் கவுண்டிங் எப்படி நடக்குது, சட்டசபையில எப்படி பேசுவாங்க அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அஜித் சாரோட ஃபேன் தான். ஆனா எலெக்ஷனுக்கு அப்புறம் அஜித் சார எந்த அளவுக்கு பிடிக்குமோ, அதே அளவுக்கு விஜய் சாரையும் பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, சட்டசபையில என்ன நடக்குது அப்படின்றத போயிட்டு நான் தேடி தேடி நியூஸ்ல வந்து பார்க்குறேன். அரசியல பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம்லாம் எனக்கு எனக்கு தானாவே தோணுது. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி நம்ம கண்டுக்கக்கூடாது. விஜய் சார் சொன்ன மாரி தான். ஆறு வந்து தன்னுடைய இலக்க நோக்கி எப்படி போய்க்கிட்டே இருக்குமோ, ஒரு சிலர் வரவேற்பாங்க, ஒரு சிலர் வந்து கல்ல தூக்கி போட்டு பார்ப்பாங்க. அந்த மாரி வந்து விஜய் சார் சொன்ன மாரி இலக்க நோக்கி போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா, அஜித் சார் சொன்ன மாரி ஒருத்தவங்கள பிடிக்குதுன்றதுக்காக இன்னொருத்தவங்கள வந்து நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது. இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். இதுபோல உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.